Now class 12 example 10.9. Show that y equal to this is the solution of the differential equation. இந்த வகைக்கெழு சமன்பாடு, இந்த differential equationக்கு இது வந்து சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஒரு டேர்ம் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூக்கு dy/dx இந்த y இதுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் 0ன்னு வரணும். எல்ஹெச்எஸில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் 0ன்னு வந்தால் இது வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஹவு வி ப்ரூவ்? இது சொல்யூஷன்னா இந்த y வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். dy/dx நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை வச்சு dy/dx கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆன்சர் 0 வந்துடும். ஸோ அது சொல்யூஷன் சொல்லிடும். ஸோ இப்போ இதுக்கு dy/dx கண்டுபிடி. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ dy/dx 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு 2 எங்கே வரும்? சைடில் வரும். இந்த கான்ஸ்டன்ட் என்னவாயிரும்? 0. e⁻x என்ன? e⁻xே தான் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷன் இது e⁻xனால் அதோட சம் முடிஞ்சிடும். பட் வேறு ஏதோ இருக்கிறப்ப அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த 2 எங்கே வரும்? சைடில் வரும். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை போட்டுடுறோம். ஸோ இது ப்ராப்பராக இப்படி எழுதிக்க. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த dy/dxஐ கண்டுபிடிச்சிட்டோம். y ஆல்ரெடி கொஸ்டின்லேயே இருக்குது. எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இப்போது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ dy/dxோட வேல்யூ எழுதிடு. இதை எடுத்து அப்படி எழுதிடு. ஒய்யோட வேல்யூ எழுதிடு. ப்ராக்கெட்டெல்லாம் கரெக்டாக போட்டுரும். இந்த -4x³ கொஸ்டின்லேயே இருக்குது. ஹியர் y ஈக்குவல் டு இங்கே இருக்குது பாரு, -4x³ இது. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது 2x எல்லாம் ஃபஸ்ட்டு 2வை உள்ளே எடுத்துகிட்டு போய்க்க. அடுத்தது இந்த 2xஐ ஒவ்வொரு டேர்முக்கும் எடுத்துகிட்டு போக கவனமாக சைனெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போகணும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கேன்சல் ஆகிடும். 0 வந்துடுச்சு. 0 வந்தால் கண்டிப்பாக இது ஒரு சொல்யூஷனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ.